இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா இன் பிளஸ் ட்ரஸ்ட், உள்ளுக்குள்ள வைக்கிற நம்பிக்கை தான் இன்ட்ரெஸ்ட். நிறைய பேர் நினைச்சாங்க வெற்றி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு 6 மாசத்துல கிடைக்குது, இன்னொருத்தருக்கு 1 வருஷத்துல கிடைக்குது, இன்னொருத்தருக்கு 2 வருஷம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி என்னோட வியூ பாயிண்ட் நான் சொல்றேன், வெற்றிங்கிறது உங்களோட இன்ட்ரெஸ்ட். நீங்க எவ்வளவு ஆழமா ஒரு பொருளை விரும்புறீங்களோ, நினைக்கிறீங்களோ, எதிர்பார்க்கறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா அதை அடைவீங்க. ஆசை சின்னதா இருந்தா கிடைக்கிற வெற்றியும் சின்னதா தான் இருக்கும், ஆசை பெருசா இருந்தா கிடைக்கிற வெற்றியும் பெருசா தான் இருக்கும். கம்பெனியாக உருவெடுக்க போகுது. அப்ப அப்பேற்பட்ட விஷயம் இங்க இருக்கு. அதற்கு என்னென்னலாம் காரணம் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த ரியல் சக்சஸ் இன் டைரக்ட் செல்லிங்? ஒரு நேரடி வர்த்தக வியாபாரத்தில் உண்மையான வெற்றி அப்படிங்கிறது என்ன? இதற்கு நிறைய விதமா பதில் கொடுக்கலாம். பட் ரியல் சக்சஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, இவர் சக்சஸ் ஆயிட்டார் அப்படின்னு எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, நிறைய மக்கள் நம்ம டீம்ல பெரிய இன்கம் பண்ணணும். மோர் அண்ட் மோர் பீப்புள் இன் ஆர் நெட்வொர்க் should மேக் வெரி பிக் இன்கம். அதிகப்படியான நபர்கள் பெரிய லெவல்ல நம்ம குழுல சம்பாதிக்கணும். அங்கதான் உண்மையான வெற்றி இருக்கு. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஜெயிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய 100% மட்டும் கொடுத்தா வெற்றி அடைய முடியாதுங்க. நம்மளுடைய 100% கொடுக்கும்போது நம்ம எடுத்துக்கிற நிறுவனம் அதனுடைய பங்கான 100% கொடுத்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும், நம்ம இருக்கிற இடம் நம்ம 100% கொடுத்தா 100% ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படிங்கிறது. இப்ப அதுக்கு தான் ஒரு சின்ன விளக்கம் இங்க காமிக்கப்பட்டிருக்கு. முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is a term called business life cycle. மேனேஜ்மெண்ட் படிச்சவங்களுக்கு இது தெரியும். இது என்ன பிசினஸ் லைஃப் சைக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, business is having a life cycle. இப்ப இந்த அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, there are 4 stages: introduction stage, growth, maturity and decline. There are 4 stages. இப்ப இந்த 4 நிலைகள் இருக்கு. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ டேக் எனி பிசினஸ், எந்த வியாபாரத்தை எடுத்தீங்கனாலும் இந்த பிசினஸ் லைஃப் சைக்கிள் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப now we are going to discuss about X company. ஓகேங்களா? எக்ஸ் கம்பெனியுடைய பிசினஸ் லைஃப் சைக்கிளை பார்த்துட்டு இங்க வருவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் கம்பெனியுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் பேஸ் கண்ட்ரிலே ஜாஸ்தியா இருந்துச்சு ஒரு காலத்துல. இப்ப என்ன காரணம் இப்ப டிக்ளைன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசனை பார்ப்போம். when they started in 2004, that time they were in introduction stage. அப்ப எங்க இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வட்டமிட்டு காட்டுறேன். they were in introduction stage. 2004ல இருந்து 2010 வரைக்கும் they were in introduction stage. இந்த ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப கடுமையா பில் பண்ணி கொண்டு வந்தாங்க. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, growth stage. இந்த growth stage அப்படிங்கிறது எதை தொட்டாலும் ரிசல்ட். ஒரு சாதாரணமா ஒருத்தர் ஜாயின் பண்ணி பேசிக் எஃபர்ட் போட்டா கூட பெரிய வெற்றி அடைவார். அதான் growth stage. இந்த growth stage அப்படிங்கிறது 2010ல இருந்து 2015-16 வரைக்கும் they were in growth stage. இந்த growth stageல ஜாயின் பண்ண லீடர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய growth stageல ஒர்க் பண்ண லீடர்ஸ் உடைய வளர்ச்சி எல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்திருக்கும். பிகாஸ் அந்த growth stage அப்படிங்கிறது 10x, 20x, 30x, 50x அந்த மாதிரி growth வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இது 2010ல இருந்து 2016 அந்த பீரியட் 17 அது வரைக்கும் இருந்துச்சு. இந்த growth ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is a stage called maturity stage. இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கும், பெரிய growth இருக்காது, டிப் இருக்காது, பிசினஸ் ஸ்டேபிளா இருந்திருக்கும். இதுக்கு பேரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ். இது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2016ல இருந்து 2020 வரைக்கும் they were in maturity stage. இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல they did highest volume. இப்ப 2004ல இருந்து என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறத பார்த்தோம். தென் அடுத்து now they are in decline stage after 2020. ஓகே, டிக்ளைன் ஸ்டேஜ். இந்த டிக்ளைன் ஸ்டேஜ்ல என்னென்னலாம் சிம்டம் இருக்குங்கிறத சொல்றேன். முதல்ல நிறுவனத்துல ஒரு குழப்பம் இருக்கும். என்ன குழப்பம் அப்படின்னா, இந்த டிக்ளைன் ஸ்டேஜை எப்படி சமாளிக்கிறது. இந்த டிக்ளைன் ஸ்டேஜை சமாளிப்பதற்காக ஏதாவது பண்ணலாமான்னு பல மாற்றங்கள் எடுத்துட்டு வருவாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் அது ஒர்க் ஆகாதுன்னு அவங்களுக்கே தெரியும். அதனாலதான் இந்த டிக்ளைன் ஸ்டேஜ்ல வாட் தே டிட், ஐ டெல் யூ 2-3 திங்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், they changed 5 times their income plan in 3 years. 3 ஆண்டுகள்ல 5 தடவை
இன்கம் பிளானை மாத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப நான் கோடிட்டு காட்டுறது டிக்ளைன் ஸ்டேஜ். ஏன் பிளானை மாத்துறாங்க? ஒர்க் ஆகல. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு இன்கம் பிளான் மேட்ச் ஆகல. people those who are working in the bottom they couldn't make money அப்படிங்கிறது தெரியுது. now I am talking about X company. ஓகேங்களா? இப்ப நம்ம பிரவேதா பத்தி பேசல, எக்ஸ் கம்பெனி பத்தி பேசுறோம். 2020க்கு அப்புறம் பெரிய டிக்ளைன் ஸ்டேஜ். இந்த டிக்ளைன் ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி எஃபோர்ட் இருக்கும் அப்படின்னா, லீடர்ஸ் உடைய எஃபோர்ட் எப்படின்னா ஒரு பாலத்தினுடைய ஏத்தத்துல சைக்கிள் ஓட்டுற மாதிரிங்க. ஏறி மிதிக்கணும். ஓகேங்களா? அதுல எதிர்காத்து வேற அடிக்கும். அப்ப ஏறி மிதிக்கிறோம், எதிர்காத்து அடிக்குது. அப்ப சைக்கிள் நவருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா கொஞ்சோண்டு நவரும், ஆனா எஃபோர்ட் பல மடங்கு போடுவோம். இதுதான் டிக்ளைன் ஸ்டேஜ். லீடர்ஸ் பிராக்டிகலா தெரிஞ்சுக்கோங்க. இது மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும். மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டிக்ளைன் ஸ்டேஜ் வரும்போது அவங்க பிசினஸ் டைவர்சிஃபை பண்ணிடுவாங்க. அதனாலதான் எக்ஸ் கம்பெனி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு மேல growth வராதுங்கிறதுக்காக 42 நிறுவனங்கள் 3 பேரும் சேர்ந்து, அதாவது தனித்தனியா ஆரம்பிச்சிருக்காங்க. 42 நிறுவனங்கள். we have proof for that. ஏன்னா இதுக்கு மேல இந்த நிறுவனத்தை டெவலப் பண்ண முடியாது, எக்ஸ் கம்பெனியை டெவலப் பண்ண முடியாதுங்கிறதுக்காக வெவ்வேறு இடங்கள்ல முதலீடு பண்ணி வியாபாரத்தை வளர்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சிக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல நிறைய லீடர்ஸ் வெளில போவாங்க, நிறைய பேர் செக்கை காட்ட முடியாது. இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் அவங்க செக் காமிச்சிருப்பாங்க. எந்த ஸ்டேஜ்? இன்ட்ரோடக்ஷன்ல காமிச்சிருப்பாங்க, growthல காமிச்சிருப்பாங்க, மெச்சூரிட்டியில காமிச்சிருப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் செக் காட்டுவாங்க. ஆனா இந்த டிக்ளைன் ஸ்டேஜ்ல செக் காட்ட முடியாது. நீங்க பாருங்க, 15 வருஷமா செக் காட்டவங்க கடந்த 5 வருஷமா செக் காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாது? பிகாஸ் இட் இஸ் இன் டிக்ளைன் ஸ்டேஜ். லீடர்ஸ் those who are putting hard effort they couldn't make their basic income. கடினமான உழைப்பை போட்டு கூட இன்கம் பண்ண முடியாது, டீமை தக்க வைக்க முடியாது, டீம் கரைஞ்சிட்டே இருக்கும். இது மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரியும். அதனால தான் மேனேஜ்மெண்ட் அவங்க வியாபாரத்தை டைவர்சிஃபை பண்ணிருக்காங்க. சரி, டிப்னா ஏதோ 5% 10% டிப்பா? த மேக்ஸிமம் டிப் இஸ் 70% டிப். அவங்களோட ஹையஸ்ட் வால்யூம்ல கணக்கு பண்ணீங்கன்னா 70% டிப். ஓகே, திஸ் இயர் இட் மே கோ ஃபர்தர் மோர். ஓகேங்களா? இன்னும் மேலும் டிப் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப வியாபாரத்தோட விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த ஸ்டேஜ்ல, இப்ப இந்த growth ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த growth ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த growth ஸ்டேஜ்ல எதை தொட்டாலும் மிகப்பெரிய வளர்ச்சி வரும். அந்த பீரியட்ல உள்ள போனவங்க பெரிய லெவல்ல வளர்ந்துருப்பாங்க, நீங்களே பார்க்க முடியும். இது எக்ஸ் கம்பெனியை பத்தி பார்த்தோம். இப்ப அப்படியே புரவேதாவுக்கு வரேன். லீடர்ஸ் இதை வந்து அனாலிட்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி. இப்ப புரவேதாவுக்கு வருவோம். புரவேதா when they started in 2019. இந்த 2019ல புரவேதா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரவேதாவை பொறுத்தவரையும் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, they have rich experience in management. பிகாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் சிறப்பாக செயல்படுவதற்கு அதனுடைய தலைமை முக்கியமாக இருக்கும். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரவேதாவினுடைய எம்டி he did his MBA in UK. லண்டன்ல சில ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்கிறார் மற்றும் இந்தியாவில சில மிகப்பெரிய நிறுவனங்கள்ல பணிபுரிந்திருக்கிறார். he is having rich and professional experience. 2010ல மேனுஃபேக்சரிங் குள்ள வந்தாரு. 2010ல இருந்து 19 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு மேல பழுத்த அனுபவம் மேனுஃபேக்சரிங்ல. அப்ப இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த அடிப்படையில 2019ல புரவேதா துவங்கப்பட்டது. 2019ல துவங்கி இந்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we were in introduction stage. நிறுவனத்தை இந்த 5 ஆண்டுகள்ல கட்டமைப்பு வசதிகள் மித்த தினத்து 99 ரூபாய்க்கு 1/2 லிட்டர் டிஷ்வாஷ் லிக்விட் பிரீமியம் குவாலிட்டியில இருக்கு. 45 ரூபாய்க்கு 100 கிராம் டீ இருக்கு. டார்ஜிலிங் சிடிசி லீஃப் டீ. 135 ரூபாய்க்கு 1 கிலோ பிரீமியம் குவாலிட்டி வாஷிங் பவுடர் இருக்கு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். we are the one and only company in India, not only India, throughout the world. we have products in affordable price. no company in the earth having price like this. எந்த கம்பெனியும் உலகத்துல இந்த மாதிரி பிரைசிங் வந்து இந்த தின் மார்ஜின்ல பிரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்க நிறுவனம் இல்ல. தென் ப்ராடக்ட், இனோவேட்டிவான ப்ராடக்ட் எடுத்து பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்க ஃபேட் பர்னர் எப்படி இருந்துச்சு, இனோவேட்டிவான ப்ராடக்ட். நேற்றுக்கு பார்த்த சாண்டே ஜூஸ், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்மளுடைய ப்ரோபெரி பிளஸ் பிளஸ்ஸா இருக்கட்டும், ரெட் அலவராவா இருக்கட்டும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் புதுமையான பொருட்கள். டயபெட்டிக் கேர் காம்பினேஷன் பாருங்க, அற்புதமான பொருட்கள். நோனியோட காம்பினேஷன், ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். டு ரீச் த மாஸ் மார்க்கெட், இந்த மாஸ் மார்க்கெட்டை ரீச் பண்றதுக்கு உண்டான எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்ஸும் நம்மள்ட்ட இருக்கு. there are 3 categories of people. premium category people இருக்காங்க, then middle class people இருக்காங்க, then lower middle class இருக்காங்க.
poor and lower middle class. அவங்களுக்கெல்லாம் தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா கேட்டகரிக்காரங்களையும் கவர் பண்றதுக்கு வச்சிருக்கோம். we have premium category signature series products. மிடில் கிளாஸ் கவர் பண்றதுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. poor and lower middle class people கவர் பண்றதுக்கும் we have products. தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் டிரைவ் மந்த் பிகினிங்ல இருந்தே நடக்கும். ஓகேங்களா, சரியான பொருட்கள் சரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா இப்ப பிரவேதால எடுத்து பாருங்க, நம்மளுடைய பில்லிங் ஸ்டார்ட் ஆகிற டே 1ல இருந்து வால்யூம் ராக்கெட் ஸ்பீட்ல கிளம்புது. பிகாஸ் பொருட்களுக்காக மக்கள் பொருட்களை வாங்குறாங்க. வியாபாரத்திற்காக வாங்குறது மந்த் எண்ட்லங்க. ஓகேங்களா, 80 to 90% பிசினஸ் முதல் 25 நாட்கள்ல நடக்கணும். ஓகேங்களா, அது இங்க பிரவேதால அற்புதமா நடக்குது. இப்ப ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டை மேட்ச் பண்ணுது. தென் ப்ரொமோஷன்ஸ், ஆஃபர்ஸ். இந்த ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நிறுவனம் இந்தியாவில எல்லாம் உலகத்திலேயே கொடுக்க முடியாத ஆஃபர்ஸ். என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 33% மெகா லாயல்டி ஆஃபர். தென் அடுத்து we have ப்ரோ சூப்பர் லாயல்டி ஆஃபர். இதெல்லாம் இருக்கு. இந்த பிரைஸ் ஒரு சின்ன கம்பாரிசன் காட்டுறேன். எக்ஸ் கம்பெனிக்கும் நம்மளுக்கும் 1/2 லிட்டர் டிஷ்வாஷ் லிக்விட் பிரவேதால 99 ரூபா, எக்ஸ் கம்பெனில 190 ரூபா. 1100 மில்லி லிக்விட் லாண்ட்ரி டிடர்ஜென்ட் பிரவேதால 250 ரூபா, எக்ஸ் கம்பெனில 500 மில்லி 321 ரூபா. நீங்க டோட்டல் பிரைஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா 706 ரூபா. தென் வாஷிங் பவுடர் பிரீமியம் குவாலிட்டி 1 kg ஹிரன் பிரவேதா ஒன்லி 135 ரூபா, எக்ஸ் கம்பெனில 1/2 கிலோ 155 ரூபா, 1 கிலோ 310 ரூபா. பிரீமியம் குவாலிட்டி ஃபேஸ் வாஷ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேசிக் ஃபேஸ் வாஷ் இல்லைங்க, பிரீமியம் குவாலிட்டி ஃபேஸ் வாஷ் பிரவேதால 50 ரூபா, எக்ஸ் கம்பெனில பிரீமியம் இல்லைங்க, பிரீமியமோட ரேட் இன்னும் கூட. பேசிக் ஃபேஸ் வாஷ் எதை வச்சு பேசிக்னு சொல்றீங்க? ஒரு ஃபேஸ் வாஷ்ல ஓகேங்களா என்ன அப்படின்னா பாராஃபின் இல்லாம சல்பேட் இல்லாம இருக்குதுன்னா அது பிரீமியம் குவாலிட்டி. ஓகேங்களா, இது எக்ஸ் கம்பெனில இருக்க பேசிக் ஃபேஸ் வாஷ். ஓகேங்களா, 146 ரூபா 60 மில்லி. இப்ப இத கணக்கு பண்ணி பாருங்க, ஒரு 5 பொருட்கள் உயர்ந்த தரத்துல பிரவேதால வாங்கும் போது யூ ஆர் ஸ்பெண்டிங் ஒன்லி 534 ருபீஸ், 534 ரூபாய் செலவு பண்றீங்க. இதே எக்ஸ் கம்பெனில அதே குவான்டிட்டியில நீங்க ப்ராடக்ட் வாங்கும் போது 1352 ரூபா. அப்ப நீங்க எவ்வளவு பணம் கூட கொடுக்குறீங்க? கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச உங்க பணத்தை கொடுத்து பொருட்கள் வாங்குறீங்க. நீங்க மட்டும் வாங்கல, உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்க நண்பர்கள் உறவினர்கள் வாங்குறாங்க. அப்ப பிரவேதால உயர்ந்த தரத்துல இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு அஃபோர்டபுளா கிடைக்குது, எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இங்க இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஓகே, சரியான growth ஸ்டேஜ்ல பிரவேதால இருக்கிறோம். அடுத்த 6-7 வருடங்கள் நம்மளுடைய பொற்காலம். இதை புரிந்து ஒவ்வொருத்தரும் போக்கஸ்டா ஒர்க் பண்ணலாம். ஒய் பிரவேதா அப்படிங்கிற பயிற்சியின் அடுத்த பகுதியை நாளை பார்க்கலாம். ஏன் பிரவேதா செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 25 காரணங்கள் இருக்கு. அந்த 25 விஷயங்களை பாயிண்ட்ஸ் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ லீடர்ஸ்.